Hello everyone, welcome to our channel Happy Learning. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு 15 ஆங்கில வாக்கியங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அன்றாட வாழ்வில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற 15 சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸை நீங்கள் கற்றுக்கிட்டு ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நான் வந்து டெய்லி 15 சென்டென்சஸ் தான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் அப்புறமா கால் பண்ணுறேன். நான் அப்புறமா கால் பண்ணுறேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ வில் கால் யூ லேட்டர். இதே மாதிரி நீங்கள் பின்னாடியே சொல்லிகிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு அப்புறமா கால் பண்ணு. எனக்கு அப்புறமா கால் பண்ணு. கால் மீ லேட்டர். கால் மீ லேட்டர். நெக்ஸ்ட்டு, எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்குது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பசிக்குது அப்படின்னா ஹங்க்ரி. அப்போது ஐ எம் ஹங்க்ரி. ஐ எம் ஹங்க்ரி. வீட்டை துடை. வீட்டை துடை. துடைக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்வீப். வீடுனா ஹவுஸ். ஸ்வீப் த ஹவுஸ். ஸ்வீப் த ஹவுஸ். சத்தம் போடாத. சத்தம் போடாத. நம்ம குழந்தைங்கள பார்த்து சொல்கிறோம், சத்தம் போடாத. டோன்ட் மேக் நாய்ஸ். டோன்ட் மேக் நாய்ஸ். எனக்கு தலை வலிக்குது. எனக்கு தலை வலிக்குது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ ஹாவ் அ ஹெடேக். ஐ ஹாவ் அ ஹெடேக். பின்னாடியே சொல்லிட்டே வாங்க, அப்போ தான் நீங்களும் பேச முடியும். நான் வரல, நீ வேணா போ. ஐ won't கம். யூ கேன் கோ இஃப் யூ வாண்ட். நீயும் எங்கள் கூட வரியா? நீயும் எங்கள் கூட வரியா? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஆர் யூ கம்மிங் வித் அஸ்? ஆர் யூ கம்மிங் வித் அஸ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பஸ்ல இருந்து இறங்கு. பஸ்ல இருந்து இறங்கு. இதை இங்கிலீஷில் கெட் ஆஃப் தி பஸ். கெட் ஆஃப் தி பஸ். இப்போ கண்டக்டர் வந்து நம்மக்கிட்ட கேட்கும்போது சில்லறை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். என்கிட்ட சில்லறை இல்லை. என்கிட்ட சில்லறை இல்லை. இதை இங்கிலீஷில் ஐ டோன்ட் ஹாவ் சேஞ்ச். ஐ டோன்ட் ஹாவ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தோசையை திருப்பி போடு. தோசையை திருப்பி போடு. இதை ஃப்ளிப் த தோசை. ஃப்ளிப் த தோசை அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சாக்லேட் சாப்பிடாத. சாக்லேட் சாப்பிடாத. இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஈட் சாக்லேட். டோன்ட் ஈட் சாக்லேட். நீங்கள் பின்னாடி ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. பால் பொங்கிடுச்சு. பால் பொங்கிடுச்சு. ஸோ பால் அப்படின்னா மில்க். பொங்கிடுச்சு அப்படின்றதுக்கு மில்க் பாயில்டு ஓவர். மில்க் பாயில்டு ஓவர். மறுபடியும் பார்க்கலாம். மறுபடியும் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு இங்கிலீஷில் சி. இப்போ மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னா see you again. see you again. லாஸ்ட் சென்டென்ஸ், அப்புறமா பார்க்கலாம். அப்புறமா பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. அப்புறமா பார்க்கலாம். இதை எப்படி சொல்லலான்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த 15 சென்டென்சஸை நீங்கள் கற்றுக்கிட்டு டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஃப்ளூயண்ட்டாக நமக்கு பேசலாம். ஹாப்பி லேர்னிங். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.